நம்ம எல்லாருக்குமே நல்லா சத்தியம்லாம் தெரியும், சூப்பராக சிலுவையில் எல்லாம் முடிக்கப்பட்டுட்டுன்னு தெரியும், நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டவங்கன்னு தெரியும், மீட்கப்பட்டவங்கன்னு தெரியும். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக அந்த விடுதலையை மீட்பை ஃப்ரீடமாக அனுபவிக்கிறீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் மீட்கப்பட்டுட்டோம், அப்படி தானே? ஏசு கிறிஸ்து மூலமாக மீட்கப்பட்டுட்டோம், விடுதலையாக்கப்பட்டுட்டோம். எதுவுமே நம்மளை கட்டி வைக்க முடியாது. அந்த விடுதலையை குடும்பமாக நம்மெல்லாம் முழுமையாக அனுபவிக்கோமா இல்லையா? முழுமையாக விடுதலையான வாழ்க்கையை எல்லாரும் அனுபவிக்கிறோமா? மேக்சிமம் ஆமாம். அக்கா என்ன 1 2 அப்படி மேக்சிமம். சரி, ஏன் முழுமையாக ஒருவேளை முழுமையாக அனுபவிக்கலாம், முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கலாம்? ஏன் நிறைய நேரம் முழுமையாக அனுபவிக்க முடியலைன்னா அழகா வசனம் இருக்கு, ஏசாயால சொல்லியிருக்கு, ஏன் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனம், அதோட பின் போர்ஷனும் 13வது வசனமும். ஏசாயா 5வது அதிகாரம் 12ஓட பின்னாடி உள்ள போர்ஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிற அவரோட செய்கைகளை உங்களுக்கு புரியுதில்ல? அவரோட கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை, அது என்னன்னு சொல்லி நோக்கி பார்க்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓகே, நல்லா யோசித்து பாருங்க. எதனால விடுதலையை அனுபவிக்க முடியல முழுமையானா? இன்னைக்கு ஒருவேளை சத்தியம் தெரிஞ்சனால நம்மெல்லாம் விடுதலையா வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன் அநேகரால முழுமையை அனுபவிக்க முடியலைன்னா, வசனம் சொல்லுது, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நோக்குகிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4:6 சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அறிவுனா என்ன நினைக்கிறீங்க? நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம்ல, அறிவு இருக்கா? எல்லாரும் கேட்போமா இல்லையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவுனா என்ன நினைக்கிறீங்க? இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. அறிவுனா ஒரு விஷயத்தை குறித்து எந்த அளவு அறிஞ்சிருக்கிறோமோ அதில் எனக்கு அறிவு இருக்கு. அறிகிறது தான் அறிவு. ஒரு புரியுதில்ல? இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த செடி இருக்கு, இந்த எல்லா செடியும் வெளியே இருக்கும். நம்ம ஏன் இதை உள்ளே வச்சிருக்கோன்னா, நம்ம இதை பற்றி என்ன அறிஞ்சிருக்கோன்னா, சில செடி உள்ளே வைக்கலாம், அதுக்கு வெயில் தேவையில்லாட்டானா அது நல்லா வளரும், அதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த செடி வீட்டுக்குள்ளே வச்சு, உங்களுக்கு புரியுதில்ல? எந்த அளவு டீப்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, உணர்ந்துக்கிறோமோ, புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவு அந்த விஷயத்தில் நமக்கு அறிவு உண்டாயிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அறிவுனா அறிவு இருக்கானா, அறிஞ்சிருக்கிறியா, அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறியா, புரிஞ்சிருக்கிறியா, உணர்ந்திருக்கிறியாங்கிறது தான் அறிவுங்கிறது. நான் சொன்னது எல்லாருக்கும் முதல்ல புரிஞ்சுச்சா? அப்போ அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறாங்கன்னா, தேவனை பற்றி தெரியாம, புரியாம, உணராம, அந்த அளவு அவர் யாரு, அவர் எப்படி நம்மளை விடுதலையாக்குவாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அறியாம இருக்கிறதுனால தான் விடுதலை இல்லாம இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிச்சு தானே? அப்ப நல்லா யோசித்து பாருங்க. அறிவு இருக்கானா என்ன அர்த்தம்னா, உனக்கு இதை பற்றி தெரியுமா, உனக்கு தெரிஞ்சிருக்கா? எல்லாருமே டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, டாக்டர்ஸ்க்கு படிக்கிறவங்க. ஆனால் சிலவங்க மட்டும் கிட்னி, ஐ அப்படின்லாம் தனியாக ஒரு விஷயத்த படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா அதை பற்றி முழுமையாக அறிஞ்சு அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இவங்க கிட்னிக்கு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்கோமா இல்லையா? ஏன்னா எந்த விஷயத்த முழுமையாக அறிஞ்சுக்கிறோமோ அதில் நம்ம நிபுணராக இருப்போம். இதே மாதிரி தான் தேவனை குறித்தும் நம்ம வாழ்க்கையை குறித்தும் நம்ம எந்த அளவு அறிகிறோமோ, அறிகிற அறிவு தான் நமக்கு விடுதலையை தருகிறது. நம்ம 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவு நமக்கு எதை தருதான்? இந்த ஜீவனுக்கும் உலக வாழ்க்கைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் தருதான். எது தருதா? தேவனை அறிகிற அறிவு. அந்த வசனம் அழகா சொல்லுச்சு, என் ஜனங்கள் என் கரத்தின் கிரியையை அறிகிறதும் இல்லை, நோக்குகிறதும் இல்லை. இங்க இருக்க நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் பயம் இருக்கு, எந்த இடத்துலலாம் குழப்பம் இருக்கு, எந்த இடத்துலலாம் கவலை இருக்கு, எந்த இடத்துலலாம் நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியலன்னா அந்த இடத்துலலாம் என்ன அர்த்தம்னா, தேவனை முழுமையா நம்ம அறியலைன்னு அர்த்தம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? அவரை முழுமையா அறிஞ்சிருந்தோம், உணர்ந்திருந்தோம்னா நம்ம இருதயம் எப்பவுமே விடுதலையா தான் இருக்கும். நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவங்க. பயம் நம்ம முன்னாடி, நீங்க நல்லா யோசித்து பாருங்க, பயத்துக்கு யாரை பார்த்து பயமா இருக்கணும்? பயத்தின் ஆவிக்கு நம்மளை பார்த்தா பயமா இருக்கணும். நீங்க நல்லா யோசித்தா தெரியும். கவலையின் ஆவிக்கு நம்மளை பார்த்தா கவலையா இருக்கும். ஆஹா, இவங்க நிக்க இடத்துல நமக்கு ஒரு வேலை இல்லையேன்னு கவலை நம்மளை பார்த்து பயப்படணும். ஆனா இந்த அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் தேவனை குறித்து எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அந்த அளவு விடுதலை பெருசா இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். ரொம்ப முக்கியம். தேவன் அறிகிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, தேவனோட அறிவு விடுதலையை தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனை அறிகிற அறிவுக்கு என்ன செய்யணும்? இப்போ செடியை பெட்டி படிக்கணும்னா நம்ம மொபைலில் தட்டி பார்த்தா படிச்சிடலாம். வேற எந்த விஷயம்னாலும் ChatGPT வச்செல்லாம் படிச்சிடலாம். தேவன் அறிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் செய்கிற காரியங்களை ஃபர்ஸ்ட் நினைவு கூர்ந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில் அவர் இதுவரை நடத்தினது, செஞ்சது, அதை நினைவு கூர்ந்தா போதும். அப்புறம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. முதல் நாள் நீங்கள் இங்கே வாரீங்கன்னு வைங்களேன். இப்போ அபியே இங்கே வாரான்னு வைங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க பார்த்து பழகிறது வரை அவங்க யாருங்கிறது தெரியாது. வெளியே பார்க்கும்போது வாராங்கன்னு தெரியும். எந்த அளவு அவங்க கூட பேசி பழகி, அவங்க எங்கேருந்து வாராங்க, அவங்க யார், எதுக்கு வாராங்க, என்ன தேவைன்னு பழக தான் அபியை குறித்து எனக்கு முழுமையான அறிவு வரும். அவளுக்கு என்ன குறித்த ஒரு புரிதல் வரும். நான் சொல்றது புரியுதுல்ல? அப்போ தேவனோட நமக்கு ரிலேஷன்ஷிப்பும் கம்யூனிகேஷனோ கனெக்ஷனோ தொடர்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தேவனை அறிய முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? பைபிளில் இருக்கிற தேவனை நம்ம வாழ்க்கையில் தேடுறோம். புரியுதா உங்களுக்கு? ஏட்டு சுரக்கா என்னைக்குமே, நான் பைபிளை குறை சொல்லலை, நம்ம படித்த அறிவு மாதிரி பைபிளில் இதை சொல்லியிருக்கு அதனால என் வாழ்க்கையில் இப்படி இருக்காதுன்னு அது நாலேஜாக வெளியே வரும்போது நம்ம லைஃப்பில் விடுதலை இல்லாமல் இருக்குது. அது லைஃபாக எப்போ, அதுக்கு என்ன தேவைன்னா பைபிளை வாசிக்கிறது முக்கியம். அதை எடுத்து அவரோட உட்கார்ந்து தேவனோட தனிப்பட்ட உறவு, புரியுதுல உங்களுக்கு? அவரோட தனிப்பட்ட உறவு, நம்ம அதுக்கு தான் மெடிடேட் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் அவரோட நடக்கிறோம். நம்ம எல்லாரும் வார்த்தையை வேல்யூ பண்ணி வாழ்கிறோம். எந்த அளவு தேவனோட நமக்கு தொடர்பு இருக்கோ, பழக்கம் இருக்கோ, எந்த அளவு அவரை நம்ம லைஃப்பில் நம்ம உள் வாங்குகிறோமோ அந்த அளவு நம்மளால் அவரை அறிய முடியும். நிறைய நேரம் யோசித்து பாருங்க. என்ன சொல்கிறது, நம்ம உலகத்தின் அறிவும் நிறைய, மதத்தின் அறிவும் நிறைய, தேவனை குறித்த அறிவு அதுக்கப்புறம் தான் நம்ம முழுமையாக அறிஞ்சு கொண்டோம். அதனால நம்மளை விட நிறைய நேரம், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கோன்னா, இந்த நியூ கவர்னண்ட் ட்ரூத்துக்குள்ளே நாங்கள் வரும்போது சின்ன சின்ன விஷயத்துலலாம் பிள்ளைங்க கரெக்டாகவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பழைய பேக்கேஜில் வந்திருப்போம்ல, நம்மளோட அறிவு நிறைய நேரம் அவேர்னஸை கொடுக்கும். பிள்ளைங்க அறிஞ்ச விதம் விடுதலையை தான் கொடுத்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மலையில் போய் நனையாத அப்படின்னு சொன்னால் மழை என்ன பண்ணும்? ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிராய்லர் கோழி எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கொடுக்கக்கூடாது. பிராய்லர் கோழியோட எக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, குடிச்சா சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது, நான் சும்மா சொல்கிறேன், நம்ம இனிமேல் நாட்டுக்கோழி தான் வாங்கணும். ஏன்னா உடனே ரொம்ப பிள்ளைங்களாம் அப்போ ரியானால 2nd ஸ்டாண்டர்ட் என்னமோ தான் படிச்சிருப்பா. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா பைபிளில் போட்டிருக்குல்ல எதுவும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு, அப்போ ஏன் நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கணும்னு யோசிக்கிறீங்க? பிராய்லர் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும்மா, எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. பிராய்லர் மீட்டு தான் நல்லா இருக்கும், அதனால நம்மளை எதுவும் ஒன்றும் செய்யாது, நம்ம நாட்டுக்கோழி எனக்கு என்ன நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போவே எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்ததுன்னா, ஊராக போய் நம்ம என்ன பண்ணுறோம். அப்போ எங்கள் ஊர்லலாம் போய் மினிஸ்ட்ரி பண்ண டைம் ஊராக போய் நம்ம ஊழியம் பண்ணுறோம். ஆனால் முழுமையாக தேவனை யாருங்கிறத அறியாததுனால உலக அறிவு பாதி, பைபிளில் நம்ம தேவனை பார்க்குற அறிவு. அப்போது நான் எதுக்கு அவங்கள சொல்கிறேன்னா, எந்த அளவு உலகத்தால் இழுக்கப்படாமல் முழுமையாக அவர் அறிகிறாங்களோ முழுமையாக அவங்ககிட்ட விடுதலை தான் வரும். இதே மாதிரி தான் இங்கே இருக்க நீங்களும் நானும். அந்நிய சத்தம் நம்ம பார்த்தோம் போன வாரம், அந்நிய சத்தம், உலக சத்தம், நமக்குள்ளே கேட்குற தேவையில்லாத சத்தத்தெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு அவரோட தொடர்பு கொள்ள அவரோட பழக நம்ம அவரை அறிஞ்சு கொள்ளுவோம். தேவனை எந்த
அளவு நம்ம அறிகிறோமோ அனுபவிக்கிறோமோ அந்த அளவு நம்ம வாழ்க்கை எதுவுமே நம்மளை கட்டி வைக்க முடியாது. சாப்பாடு, இயற்கை, சுற்றியுள்ள மனுஷங்க, உலகத்தின் காரியம் எதுவுமே தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்து அவர் அறியும் போது நம்மளை கட்டி வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எதுலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விடுதலை இல்லையோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா முழுமையாக தேவன் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லியிருக்கு. அந்த ஜனங்கள் அவங்கள மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஜனங்கள் உண்டா? ஏன்னா அழகாக போட்டிருக்கு, அவங்க முன்னாடி சூப்பர் நேச்சுரல் எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே இருக்க நம்மெல்லாம் இன்னும் அதை எட்டி கூட பார்க்கல, அதை தாண்டி அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது செங்கடல். இங்கே இருக்க யாராவது கடல் ரெண்டா பிளந்து நடுவில் நடந்து போயிருக்கீங்களா? கண்ணாடி பாலத்திலே இன்னும் என்ன செய்யலை, நடந்து போகலை. வசனம் சொல்லுது செங்கடல் ரெண்டா பிளந்து ஜலமெல்லாம் குவியலா நின்னுச்சா, கடலுக்குள்ள நடந்து போனாங்க. புரியுதா உங்களுக்கு? அழகா போட்டிருக்கு, உலர்ந்த தரையில நடந்து போன மாதிரி நடந்து போனாங்க. பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்தாலே இன்னைக்கு உலகம்லாம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுது எரிகோ மதில் எல்லாம் என்ன செஞ்சுச்சா, இடிஞ்சு விழுந்துச்சு. யோர்தானோட தண்ணி எல்லாம் பின்னிட்டு திரும்பிச்சு. புரியுதா உங்களுக்கு? வானத்துல இருந்து ஆகாரம் வந்துச்சு. இங்க இருக்க யாராவது அப்படி அனுபவிச்சிருக்கோமா? இவ்வளவு சூப்பர் நேச்சுரல் வல்லமையை பார்த்தும் வசனம் சொல்லுது அவங்க தேவனை நினைவு கூறாம போனாங்க. அழகா சங்கீதத்தில் போட்டிருக்கு, அவங்க தேவனை நினைவு கூறாம போனாங்க. அவர் யாரு, அவர் நாங்களை எப்படி நடத்திட்டு இருக்காரு, நாங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால அவங்க வாழ்க்கை சிறையிருப்பிலே முடிஞ்சு போச்சு. அவங்கள மீட்டு கொண்டு வந்ததே எதுக்கு தான்? சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இவ்வளவு சூப்பர் நேச்சுரல் வல்லமா நடந்திருக்கு. அவங்களோட மோசையோட வழி நடத்திட்டு வராங்க. பிரச்சனை கஷ்டம்னா அவங்க தேவன்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கணுமா, சூழ்நிலையை பார்த்து பேசி இருக்கணுமா? என்ன நினைக்கிறீங்க? தேவன் தான் அவங்களுக்காக கடல் எல்லாத்தையும் வத்தி போக பண்ணி கூட்டிட்டு வராரு. அப்போ அவங்களுக்கு வழியில நிறைய பிரச்சனை இருந்துச்சு, இப்போ சந்திக்க போற பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்களேன். அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அற்புதம் செஞ்ச தேவனை போய் கொஸ்டின் கேட்கணுமா, பிரச்சனையை பார்த்து தேவனை பேசணுமா? என்ன செய்யணும்? நார்மலாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை, எங்கள் தேவன் யார் தெரியுமா, தண்ணியை வத்தி போக பண்ணாரு, மதிலெல்லாம் விழுந்துச்சு, நீ எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு பதில் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, யார் அவங்கள விடுதலை ஆக்குனாங்களோ, யார் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்களோ, யார் அவங்கள சுமந்தாங்களோ, யார் அவங்கள தப்பு வச்சாங்களோ அவர்கிட்ட போய் போய் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வசனம் சொல்லுது அவருடைய செயலை நினைவு கூறாமல் போனாங்க. எது ரொம்ப முக்கியம்னா, நன்றியுள்ள இருதயம் ரொம்ப முக்கியம், உணர்வுள்ள இருதயம் முக்கியம். கொஞ்சத்தில் நன்றியோடு இருந்தாதான் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் போதும் இதெல்லாம் தேவன்கிட்ட இருந்து வந்துன்னு அறிய முடியும். நிறைய நேரம் நம்மெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி வந்திருப்போம். நீங்கள் மக்களோட வாழ்க்கையை பாருங்கள், தேவனை நல்லா பிடிச்சிட்டே வருவாங்க. ஏதோ ஒரு விஷயம் டிலே ஆகும்போது, ஏதோ ஒரு விஷயம் நடக்காத சமயம் அந்த மதிலை பிரேக் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் செய்த அதே தப்பை செய்வாங்க. எப்படி செய்வாங்க? ஆண்டவரே நீங்கள் எங்கே போயிட்டீங்க? நம்ம யாரும் இன்னைக்கு ஒருவேளை இப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய நேரம் உலகத்தின் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது புரியுது தானே? இஸ்ரவேல் மக்கள் மோசே கிட்ட போய் நின்ன மாதிரி சூழ்நிலையை பார்த்து பேசாம, ஆண்டவரே எங்களை கைவிட்டுட்டீங்களா, ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க, ஏன் நீங்க எனக்கு அற்புதமே செய்யறது இல்லை, ஏன் எனக்கு விடுதலையே இல்லை? இங்க இருக்க யாராவது அப்படி கேட்குறீங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? வசனம் சொல்லுது, மலையை பார்த்து தான் சொன்னபடி நடக்கும்னு விசுவாசிச்சு பேசினா நமக்காக விலகாத மலைகள் இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா. இங்க இருக்க யாருமே அறிவில்லாமல் சிறையிருப்பில் இருக்கவே கூடாது. வியாதிகளை தேவன்கிட்ட கொண்டு போய் பேசாதுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க. நான் உன்னை சுமக்க மாட்டேன். ஆக்சுவலாக அன்னைக்கு ஜெனித்துக்கு கிட்னியில் ஸ்டோனுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தான். பார்க்க போய் நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்தோம். நந்தினி ஓடி வந்து சொன்னா, அக்கா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் நான் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமாக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் என் ஸ்கின்ல அலர்ஜி வந்ததை நம்ம டிவியில் போட்டு அப்போ சொன்னா, அக்கா நான் என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வந்ததை நீங்கள் டிவியில் போட்டு காமிச்சிங்கல்ல, வார்த்தையை சொன்ன உடனே அது போயிட்டுன்னு நான் உடனே அவங்க மேலே என்ன பேசினேன்னா, ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது, அந்த அக்காவுக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, இவங்க உடம்பும் இந்த கல்லை சுமக்காதுன்னு. இப்போ டாக்டர் சர்ஜரி வேண்டான்னு சொன்னாங்க. சொன்னாதானே என்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வியாதிகள் நம்மளை எந்த விதத்திலையும் கட்டி வைக்க முடியாது.
நான் சொன்னேன் அந்த ஸ்கின் பிரச்சனையில் கண்ணாடியை பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, நான் இப்படி இருக்க முடியாது, ஏன்னா ஏன் சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயம், நீ இங்கே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இந்த ஒன்றும் தான். இயேசு நாமத்தினால வெளியே போன்னு கூட சொல்லலை. கண்ணாடியை பார்த்து சொன்னேன், நான் விடுதலையாக்கப்பட்ட சரீரம், நீ எனக்குள்ளே இருக்கவே முடியாது. முன்னாடி நான் ஏசப்பா என்னை எப்படியாவது சுகமாக்குங்க, ஏசப்பா என்ன பாவம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட போய் நிற்க வேண்டியது இல்லை, அவர் தந்த விடுதலையை எடுத்து சூழ்நிலையெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம மேலே அவர் வச்ச டிசைன். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? நல்லா இங்கே இருக்கவங்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், நம்ம சபையில் யாரும் அவங்க உடம்புல வியாதிகளை சுமந்துட்டு இருக்காதுங்க. வியாதியை கொண்டு தேவன்கிட்ட மனு கொடுக்காதுங்க. வியாதிகளை பார்த்து சொல்லுங்க, நான் சிலுவையில் சுகமாக்கப்பட்டாச்சு, உன்னை சுமக்கவே மாட்டேன், உன்னை சுமக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது விடுதலையை பார்ப்பீங்க. தரித்திரத்தை எல்லாத்துக்குமே எதிர்த்து நில்லுங்க. எல்லாத்துக்கும் யார் தான் எதிர்த்து நிற்கணும்? யார் தான் எதிர்த்து நிற்கணும்? நம்ம தான் எதிர்த்து நிற்கணும். வசனம் சொல்லுது, தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள். தேளை மாதிரி சர்ப்பத்தை மாதிரி கொட்டுற விஷத்தை கக்குற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எல்லாத்தையும் மிதிச்சுட்டு நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். ஒன்றும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்ததில்லை, ஒரு முடியை கூட கீழே விழ வைக்க முடியாது. எப்போ தெரியுமா? கான்ஷியஸோடு நம்ம மூவ் ஆகும்போது. நம்ம சபையில் கொஞ்ச நாளாகவே நம்ம எதை பேசிட்டு வரோன்னா, கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம், உணர்வு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஜபமே ஜெயம்ங்கிறதுக்கு பதில் கான்ஷியஸே உங்கள் வாழ்க்கையை மாற்றோன்னு யாராவது எழுதியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஜபமே ஜெயம்ங்கிற ஒரு வார்த்தை ஒட்டு மொத்த கிறிஸ்தவத்தையுமே முடக்கி போட்டுச்சு. புரியுதா? நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. தேவன்கிட்ட போய் மண்ணு கொடுத்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஜபமே ஜெயம்ங்கிறது வாழ்க்கை இல்லை, அவரை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை அறிகிறதே நித்திய ஜீவன், அவரை அறிகிறதே விடுதலை. இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்கிறேன், உணர்வோடி இருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கான்ஷியஸோட உணர்வோட இருக்க போகிறோம். நல்ல வாய்ப்பு. நம்ம எல்லாம் கான்ஷியஸோட இருக்க போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, விழித்திருங்கள், புருஷராயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள். தெளிந்த புத்தி நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் யாரடா விழுங்கலான்னு சுற்றிட்டு திரியான். கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வைங்களா, உள்ள வந்து கூடு கட்டி வாழ்ந்துருவான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, எங்கள் ஏரியாக்குள்ள எந்த வேற நாயும் காஃபி வர விடாது. ஏரியாக்குள்ள எந்த நாய் வந்தாலும் கொலைச்சி டென்ஷன் ஆகி காஃபியை பார்த்து பாதி நாய் திரும்பியே போயிடும். அதை தாண்டி வந்துச்சுன்னா கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஏன் தெரியுமா? அவனோட எல்லைக்கு அவன் தான் ராஜா. அதை மாறிதான் நீங்களும் நானும் நம்ம எல்லையில் நம்ம குடும்பத்தில் நம்ம தான் ராஜாவாக இருக்கணும். அங்கே யாரும் வந்து நம்ம உடம்ப, நம்ம சரீரத்தை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம லைஃப்பை முடக்கி போட இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதனால காஃபிக்கு பயந்து எல்லாம் போகுதுன்னா, காஃபி என்ன செய்கிறது இல்லை, இடம் கொடுக்கறது இல்லை. நிறைய நேரம் நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம் தெரியுமா? நம்ம எண்ணங்கள் மூலமாக ரெண்டு வகையில் இடம் கொடுப்போம். தேவன் என்ன சோதிச்சிட்டாரு, பிசாசு என்ன மாதிரி தண்டிக்கிறான்னு. புரியுதா? தேவனும் நம்மளை சோதிக்க போகிறதில்ல, நம்ம இடம் கொடுக்காம பிசாசால நம்ம எல்லைக்குள்ளே கொஞ்சம் கூட வரவே முடியாது. நீங்கள் நல்லா யோசித்தா தெரியும், பைபிளில் ஒரு சில இடங்களில் ஆரம்பத்தில் சீஷர்கள் தேவன் அறிஞ்சதை விட பிசாசு ரொம்ப நல்லா அறிஞ்சிருந்து. நம்புறீங்களா இல்லையா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து கப்பலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, எலும்பி இறையாதேன்னு சொன்ன உடனே கப்பல் காத்தெல்லாம் நின்று போச்சு. சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவர் யாரோ, காற்றும் கடல். அப்போ இவர் தேவன், இவர் தான் ரட்சகர்னு தெரியவே இல்லை. நீங்கள் வாசிங்க பாப்பா, லூக்கா வாசிங்க, லூக்கா 4வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 41வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. புரியுதா? பிசாசுகள் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வந்த உடனே யார் மேலேயும் கை வைக்கவே இல்லை. பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு பிசாசு வெளியே போகுது. எப்படி? நீர் தேவனுடைய என்ன போட்டிருக்கு? நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருந்தா இல்லையா?
தேவனுடைய குமாரன்னு பிசாசுக்கு தெரிஞ்ச அளவு கூட ஆரம்பத்தில் அவர் கூட இருந்த சிஷ்யருக்கு தெரியவே இல்லை. சிஷ்யர்கள் என்ன சொன்னாங்க? இவர் யாரோ காற்றும் கடலும். நல்லா யோசித்து பாருங்க, நம்மளை விட இன்னைக்கு பிசாசு தேவனை அறிஞ்சிருக்கான். அதனால தான் யாரும் பயப்படுறாங்க. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கலாம் தெரியுமா? பயம், கவலை, குழப்பம், என்ன செய்யறதுக்கு ஒரு வழி இல்லையே. அவன் நினைப்பான், ஆஹா நமக்கு வழி திறந்து விட்டுட்டாங்க, ஒரு வழியுமே இல்லையா, அவரே நமக்கு வழியா இருக்காரு. எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? அவங்க எல்லாரை பார்த்தும் சொல்றேன், எந்த விதத்திலும் உங்க சிந்தனை மூலமா உங்க வார்த்தை மூலமா பிசாசுக்கு இடமே கொடுக்காதுங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, அவன் நினைப்பான் ரொம்ப கான்சியஸோடு இருந்தால் நம்ம முன்னாடி வரவே முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்னா, கான்சியஸோட தான் எதிர்த்து நிற்க முடியும். உணர்வுள்ள இருதயத்தோட என்ன எதுவும் தொட முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சரீரத்தில் உங்கள் எண்ணங்களில் சிந்தனைகளில் விடுதலையை நான் பேசுகிறேன். அவரை அறிகிற அறிவு உங்களை எப்படி மாற்றோன்னா, என்ன எதுவும் தொட முடியாது, என்ன எதுவும் சேதப்படுத்த முடியாது. நான் தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாம் எனக்குரியது. இந்த கான்சியஸ் நமக்கு விடுதலையை தரும். இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை, அவங்க விடுதலையாக்கப்பட்டு தான் வெளியே வாராங்க. ஆமாவா இல்லையா? அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாகி வாராங்க. அறிவு இல்லை, உணர்வு இல்லை. வசனம் சொல்லுது, தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் பார்த்தும் அந்நிய காரியமாக எண்ணினதுனால ஒருத்தன் கூட சுதந்திரத்தை அனுபவிக்கவே இல்லை. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களோ என்னமோ, இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு தினமலர் நியூஸ் சேனலில். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வால் உண்டுல்ல எருசலேமில், அந்த சுவரில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அவர் எழுதி வச்ச லெட்டரை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டதை அந்த நியூஸில் போட்டாங்க. என்ன எழுதியிருக்காருன்னா, பைபிளில் இருக்க ஒரு வசனத்தை எழுதியிருக்காரு. என்னாகமம் 23 இருக்கு. ஒரு சந்ததி எழும்பும், அது யூத ராஜசிங்கம் போல எழும்பும், அது சத்துருக்களுடைய இரையை கவர்ந்து கொள்ளும், இரத்தத்தை குடித்து தீரு மட்டும் அது அமர்ந்துராது, அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிற வசனத்தை எழுதிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரானை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கூட என்ன தெரியுது? உங்களுக்கு புரியுதா? அவங்க வச்சிருக்கிறதுக்கு பேரே ஏதோ என்ன ஆப்ரேஷன் ரைஸ் லயன், யூத ராஜசிங்கம்ங்கிற டாபிக்ல தான் தட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட பழைய ஏற்பாடை பிடிச்சிட்டு இன்னைக்கும் நிற்கிறதுக்கு பலன் இருக்கு, ஆளுமை இருக்கு. மீட்கப்பட்ட நமக்கு மட்டும் நிறைய சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி இருந்துட்டே இருக்கு? ஒரு வழியும் இல்லை, மாறவே மாட்டேங்கிறது. எல்லாத்தையும் திறந்து வச்சு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம வேலை. ஹல்லேலூயா. வழி பிறக்கும்னு காத்து இருக்காதுங்க, வழிகளை உண்டாக்கிட்டு கடந்து செல்லுங்க. ஏன்னா அதுதான் நம்ம மேலே வைக்கப்பட்ட டிசைனாக இருக்குது. அறிவில்லாமல் எதுலேயும் லேக் ஆகி நம்ம இனி இருக்க போகிறதே இல்லை. எதுவும் இனிமேல் நம்மளை மட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு புரியுதில்ல? இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமையினால வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க. ஆனால் யோசேப்புன்னு ஒருத்தனவங்க எல்லாருக்கும் தெரியுமா? சாகும்போது அவர் கடைசியாக என்ன சொன்னாரு தெரியுமா? வாசிங்களா, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24-25. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24-25. யோசேப்பு நான் மரணம் அடைய போறேன் பாருங்க. அவர் எகிப்துல இருந்து சொல்றாரு, நான் சாக போறேன், கண்டிப்பா தேவன் உங்க எல்லாரையும் ஒரு நாள் மீட் பண்ணுவாரு. இந்த எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போவீங்க. புரியுதா? தேவன் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தாரா? யாருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு? ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தபடி நீங்க கடந்து போகும்போது என்னோட எலும்பை எடுத்துட்டு போங்கன்னு. யார் சொன்னா? யோசேப்பு. எதனால சொன்னாரு? அவர்கிட்ட தேவன் சொல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, ஈசாக்குக்கு. தேவன் அறிவு இருந்ததுனால வசனம் சொல்லுது, உயிரோடு இருந்தவங்க அவர் அறியாததுனால போகவே இல்லை, சிறைப்பட்டு போனாங்க, சங்காரம் ஆயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 13வது அதிகாரம் 39வது வசனத்துல, யோசேப்போட எலும்புகளை மோசே சுமந்து கொண்டு கானானுக்குள்ள போனான். ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, மோசே யோசேப்புடைய எலும்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போனான், கானானுக்கு போனான். உயிரோடு இருந்தவங்க போய் சேர முடியல. செத்த யோசேப்போட எலும்பு கானானுக்குள்ள போய் சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
என்ன காரணம்? தேவன் அவனை நேசிச்சதா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு காரணம் தான், தேவன் யாருன்னு அவர் அந்த அளவு அறிஞ்சதுனால அவரோட கான்ஷியஸ், அவரோட விசுவாசம் அவரை அந்த இடத்துக்குள்ள கொண்டு போச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? இங்க இருக்க நீங்களும் நானும் நம்ம லைஃப்ல புலம்ப போறது இல்லை, கவலைப்பட போறது இல்லை, என்ன செய்யறதுன்னு திகைத்து நிற்க போறது இல்லை. அறிவில்லாம எந்த விஷயத்திலையும் நம்ம மேல எதை பேசுறது இல்லை, சாபத்தை பேச போறது இல்லை. நம்ம அடுத்தவங்கள பார்த்து வழிக்காக தேடி போறதோ முகஸ்துதி பண்ண போறதோ இல்லவே இல்லை. நம்ம சபை விடுதலையாக்கப்பட்ட சபை. நம்மளை தேடி ஜாதிகள் வருவாங்க, நம்மளை தேடி ஜனங்கள் வருவாங்க. இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், சுயாதீனமா எல்லாரும் இருங்க. புரியுதில்ல? யாரையும் மேனிப்புலேட் பண்ணாதுங்க, யாரையும் முகஸ்துதி பண்ணாதுங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை வாழாதுங்க. விடுதலையா வாழுங்க. ஏன்னா நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கோம். வசனம் சொல்லுது, அறிவில்லாமல் சிறைப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் கான்சியஸ் இல்லையோ அவங்க எல்லாரும் சிறைப்பட்டு தான் இருந்தாங்க. தானியேலை பாருங்க, தேவன் அறிகிற அறிவு இருந்து சூப்பரா விடுதலையா வாழ்ந்தார். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும்னு. எதுவுமே அவரை என்ன செய்யல, கட்டுப்படுத்தவே முடியல. இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, தனித்துவமா இருக்கணுமா, உயர்ந்த இடங்கள்ல இருக்கணுமா? நம்ம எல்லாரும் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட முடியாது. அதுக்கு ஒண்ணுதான் நமக்கு உதவி செய்யும், விடுதலையை தரதுக்கு தேவனோட உள்ள உங்க தனிப்பட்ட உறவும் கம்யூனிகேஷனும் நம்ம எல்லாரையும் பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, வியாதிகள்லேருந்து, வழி இல்லாத இடங்கள்லேருந்து விடுதலையாக்கி நித்திய மகிழ்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். அதனால் உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாவதாக. அதுக்கு எல்லாரும் நல்ல தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க, நல்ல அவரோட உட்கார்ந்து பேசுங்க, அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக காத்துருங்க. இணைஞ்சு வாழும்போது அந்த புரிந்து கொள்ளுதல் நம்ம வாழ்க்கையாக மாறும். உங்களுக்கு புரியுதில்ல? நாலேஜ்லேருந்து வாழ மாட்டோம், புரிந்த தேவன்கிட்ட இருந்து வாழுவோம். நம்ம விடுதலையா இருப்போம்.